ஒரு அழகான இயற்கை வளம் சார்ந்த ரம்மியமான ஒரு ஊர். அந்த ஊர் மிகவும் பசுமையான சூழலும் மக்கள் அன்பாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு துறவி ஒருவர் அந்த ஊரில் ஒரு குடிசையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பதை அவருடைய வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அவரை சுற்றி எலிகள் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த எலி பிரச்சனையை எப்படிடா தீர்க்கறதுன்னு அவர் தினம் தினம் கவலைப்பட்டுட்டு இருந்தார். அதை பார்த்த அந்த ஊர் பொதுமக்கள் அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்காக அந்த எலிகளை விரட்டுறதுக்கு பூனையை அந்த ஊர் மக்கள் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி அந்த துறவிக்கு அந்த பூனையை பரிசா கொடுத்தாங்க. அந்த பூனை வந்த உடனே அந்த சாமியாரும் நிம்மதியாக இருப்பாங்க, அந்த ஊர் மக்களுக்கும் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அந்த சாமியாரும் அந்த பூனையோட நல்லா கொஞ்சி குழாவி விளையாடிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பூனைக்கு பால் தேவை இல்லையா, அந்த பூனைக்கு உணவா பால் வேணுமேன்னு சொல்லிட்டு வெகு தூரம் நடந்து அவர் பால் அதுக்காக சேகரித்து எடுத்துட்டு வந்து பூனைக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பதானே அவர் பிரச்சனை தீரும். ஸோ இதை பார்த்த அந்த ஊர் பொதுமக்கள் என்னடா இப்படி ஆயிட்டு நம்மளுடைய சாமியாருக்கு, இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசுமாடை பரிசா வழங்கினா அவர் இந்த தொல்லையிலிருந்து மீண்டு வந்துடுவார்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் அவருக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சு ஒரு பசுமாடை கொடுத்தாங்க. அந்த பசு எதிர்பார்த்த மாதிரியே நல்லா பால் கொடுத்தது. அதை வச்சு அழகா பூனைக்கு கொடுத்தாரு. பூனை எலியை விரட்டுற வேலையை பார்த்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் அங்கிருந்த புற்கள் எல்லாம் காலி ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த பசுக்கு புல் வேணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நிலத்தை குத்தகை எடுத்து அங்கே நிறைய புற்களை எல்லாம் வளர்த்து அதுக்கு வேலையாட்கள் எல்லாம் கூலி ஆட்கள் எல்லாம் வச்சு அதை பராமரித்து அந்த வேலைகளை செஞ்சு வந்தார். ஸோ எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சி துறவியா தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார் தனது அன்றாட வேலைகளில் பயங்கர பிஸி ஆயிட்டாரு. ஸோ இந்த உடல் என்ற மனதை துறந்து வாழணும்னு நினைச்ச ஒரு துறவி ஒரு விஷயத்த தீர்க்கலான்னு போயிட்டு கடைசியில் ஏகப்பட்ட விஷயங்கள்ல அவர் கமிட்மெண்ட் ஆயிருக்காரு. அவர் கடைசியில் ஒரு கட்டத்தில் மன உளைச்சலாய் இறக்க போகிற தருவாயில் அவர் கூட இருந்தவங்க கிட்ட அவர் சொன்னாராம், பூனையை மட்டும் அலோவ் பண்ணாத அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன பிரச்சனைக்கு விரக்தி ஆயிட்டு அதை தொடர்ந்து போய்கிட்டே இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்க வேணாம். அப்போதைய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு மனதை கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு தயாராக இருந்தால் நிறைய பிரச்சனைகளை, தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இந்த மாதிரி மனம் சம்பந்தமான விழிப்புணர்வு தகவல்களை ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு உங்களுக்கு ஆன்லைன் பயிற்சி மூலமாக இலவசமாக வழங்குறோம்.